இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூஜிசி நெட்டில் பேப்பர் 1ல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற யூனிட் பார்க்குறோம். ஸோ இது கம்யூனிகேஷனில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா டைப்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சேனல்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நான் வெர்பலில் கைனசிக்ஸ், ப்ராக்சிமிக்ஸ், பேரா லாங்குவேஜ், டைம் எல்லாமே வருது. வெர்பலில் வந்து ரிட்டன் ஆர் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வெர்பல் பார்க்கலாம். நம்ம கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து வெர்பலில் வரும். அது ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்பீக்கிங்காக இருக்கும். அதாவது நம்ம பேசுகிறது, ரைட்டிங், எழுதுறது, லிசனிங்னா இன்னொருத்தவங்க சொல்கிறப்ப நம்ம கேட்குறது, இன்னொன்று நம்ம வாசிக்கிறது, ரீட் பண்ணுறது. ஓகேவா? இது எல்லாமே வெர்பல் கம்யூனிகேஷனில் தான் வரும். தென் வந்து மெட்டா கம்யூனிகேஷன். மெட்டா அப்படிங்கிற வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம சாய்ஸாக யூஸ் பண்ணி கரெக்டாக என்ன பேசணுங்கிறத யோசித்து பேசணும். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம பேசுகிறத விடைக்கும் ரொம்ப தெளிவாக யோசித்து பேசணுங்கிறது தான் மெட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம அப்படி எக்ஸ்ட்ரா இது பண்ணி பேசுகிறப்போ ஆல்ரெடி இது பண்ண டாபிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ வெர்பல் கோடில் வந்து லாங்குவேஜில் 6 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ரிஃபரன்ஷியல், எமோட்டிவ், கனெக்டிவ், ஃபேட்டிக், மெட்டாலிங்குவிஸ்டிக், பொயட்டிக். மெட்டாலிங்குவிஸ்டிக் அப்படிங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். ஸோ மெட்டாலிங்குவிஸ்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஷியலோட இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து கான்டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன், இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை சொல்கிறது, ரெஃபர் பண்ணுறது. ஓகேவா? தென் எமோட்டிவ் அப்படின்னா அட்ரஸர் ஆர் லெக்சரர். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி, எமோஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. கொனேட்டிவ் அப்படின்னா அட்ரஸி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி புரியுது அப்படிங்கிறத, இல்லைனா டீச்சர் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அது கொனேட்டிவ். தென் ஃபேட்டிக் அப்படின்னா கான்டாக்ட், ரிலேஷன்ஷிப் ஒரு பில்ட் பண்ணுறது, ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது, மெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இது பண்ணுறது, தக்க வச்சுக்கிறது. மெட்டாலிங்குவிஸ்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா. அப்படின்னா எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து கோட், அதாவது நம்ம வந்து பேசுகிறது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. தென் பொயட்டிக் ஆர் ஆஸ்தட்டிக் அப்படின்னா மெசேஜ், ஃபிகரேட்டிவ் டிவைசஸ். ஓகேவா? தென் த வெர்பல் ரிட்டன் ஸ்டேட்டிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ரிட்டன் அப்படின்னா ஸ்டேட்டிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதுவே வெர்பல் ஓரல் அப்படின்னா டைனமிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டேட்டிக் அப்படின்னா மாற்ற முடியாது. ஸோ எழுதுனதை மாற்ற முடியாது. ஓரல் அப்படிங்கிறது டைனமிக் அப்படின்னா மாற்ற முடியும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து மாற்ற முடியும். ஸோ 5 C's வந்து சொல்கிறாங்க எஃபெக்டிவ் ரிட்டன் கம்யூனிகேஷனில். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன், கிளாரிட்டி, காஸ், கான்ஷியஸ்னஸ், கரெக்ட்னஸ். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ரிப்போர்ட், ரிவ்யூ, ஹேண்ட் புக்ஸ், அதெல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனல் அப்படின்னு சொல்லலாம். பெர்சுவேசிவ் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரௌச்சர்ஸாக இருக்கலாம், லீஃப்லெட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், இதெல்லாமே வந்து பெர்சுவேசிவ். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னா மேனுவல்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது, ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே. ட்ரான்சாக்ஷனல் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெசேஜ், இமெயில், ஃபாரம், அதாவது நம்ம ஒன்று சொல்கிறப்போ அவங்க ரிப்ளை தருவாங்க இல்லையா, அதுதான். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது பெர்மனண்ட்டாக இருக்கும். வெர்பல் அது வந்து ஓரளவு பெர்மனண்ட்டாக இருக்கும். லீகலாக ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸாக இருக்காது. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம ரிப்ளை கொடுப்போம். ஓகேவா? எல்லார்கிட்டையும் இது போய் ரீச் ஆகாது. ஒரு லிமிட்டடான ஆட்கள்கிட்ட மட்டும்தான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ரீச் ஆகும். எப்போவுமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காது. ஓரளவுக்கு ஃபிக்ஸாக தான் இருக்கும். லெஸ் ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? அண்ட் மேனுவல்ஸ் ஆர் ட்ரான்சாக்ஷனல் டைப் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். மேனுவல்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்சாக்ஷனல் கிடையாது, இன்ஸ்ட்ரக்டிவ். ஓகேவா? தென் வெர்பல் ஓரல் வெர்பல் ஓரல் வந்து டைனமிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதுவே வெர்பல் ரிட்டனுங்கிறது இந்த ஸ்டாட்டிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ். நம்ம நார்மலாக என்ன பேசுவோமோ அதை அப்படியே பேசுகிறது. அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகும். அண்ட் தென் லெஸ் ஃபார்மலாக இருக்கும், பெருசாக ஃபார்மலாக இருக்காது. இப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இப்படி தான் சொல்லணும், இந்த ப்ரொசீஜர் படி தான் நீ பேசணும் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. நமக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசிப்போம். அதுதான் வந்து என்னது இந்த ஓரல் ஃபார்ம். ஓகேவா? அண்ட் இதில் வந்து ஃபார்மல் ஸ்டைல், இன்ட்ராக்டிவ் ஸ்டைல், பெர்சுவேசிவ் ஸ்டைல், ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல், அசர்ட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டைல் இருக்குது.
இது ஃபார்மல் ஸ்டைல் அப்படிங்கிறது பதவி பிரமாணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. பெர்சியசி அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா இமேஜினேஷனாக கூட இருக்கலாம். அண்ட் அசர்ட்டிவ் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் நம்மளோட தாட்ஸை எல்லாத்தையும் இது பண்ணி இன்னொருத்தவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இன்ட்ராக்டிவ்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிறது தான். தென் மெத்தட்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். மெக்கானிக்கல் சேனல்ஸில் வந்து நான் மெக்கானிக்கல் சேனல்ஸ்லேயே பார்க்கும். மெக்கானிக்கல் சேனல்ஸில் அப்படின்னா டெலிஃபோனில் நம்ம பேசுகிறது, வாய்ஸ் மெயில் பண்ணுறது, கான்ஃபரன்ஸ் கால் யூஸ் பண்ணுறது, டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டட் ஃபோன் கால் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அண்ட் நான் மெக்கானிக்கல் அப்படின்னா டிபேட்டாக இருக்கலாம், இன்டர்வியூ, ஸ்பீச், கான்ஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து நான் மெக்கானிக்கல் சேனல்ஸ். ஓகேவா? அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா ரொம்ப டைமும் ரொம்ப காஸ்ட்டும் எடுக்காது. ஓகேவா? நார்மலாக பேசிட்டு போகிறதானே. ஃபீட்பேக் அப்படிங்கிறது சரினா சரி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுப்போம். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குமா, இடத்துக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா பெர்மனெண்ட் ரெக்கார்டாக இருக்காது. ஓரல் இல்லையா, அப்போ வந்து ஆட்கள் இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? இங்கே வந்து பிரச்சனை வர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இதோட இப்போ பார்த்ததோட டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரிட்டனுக்கும் ஓரலுக்கும். ஜஸ்ட் ஒன்று கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு சில விதத்தில் வேர்ட்ஸில் சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், நான் வெர்பல்னு சொல்லுவோம். ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஜர்கன் ருசச் அப்படிங்கிறவரும், ஒரு ஆதர் வெல்டன் நீஸ் அப்படிங்கிறவரும் உங்களோட நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பற்றி ஒரு புக்கில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஷுவல் பெர்செப்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன். அதாவது ஒரு மனுஷன் எப்படி அவனோட பார்வையில் அது எப்படி இருக்குதோ அது பொறுத்து தான் என்னது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ரிசன் அப்படிங்கிறவர் இன்டர்டிபெண்டன்ஸ் பிட்வீன் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் மெசேஜஸை வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு புக்கில் வந்து இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அண்ட் டைப்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் சேனல்ஸ் யூஸ் பண்ணி 6 எலமெண்ட்ஸாக கொண்டு வராங்க. நம்மளோட வேர்ட்ஸை நம்ம வந்து ஆராய்ஞ்சிட்டு பேசணும், சும்மா எடுத்தோன்னு பேசக்கூடாது. நான் வெர்பல் பிஹேவியர் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஹேவியர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு பதிலாக இன்னொரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் வந்து ஃபேட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெர்பல் கோட் ஸ்பீக்ஸ் அபவுட் த லாங்குவேஜ் இட் செல்ஃப். ஃபேட்டிக் காம்போனன்ட் வந்து காண்டாக்ட் பற்றி பேசும். மெட்டாலிங்குவிஸ்ட் வந்து கோடு பற்றி பேசும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். மெட்டாலிங்குவிஸ்ட் கேட்டால் தான் கோடு, ஃபேட்டிக் அப்படின்னா காண்டாக்ட். கைனசிக்ஸ் அப்படின்னா பாடி லாங்குவேஜ், இல்லைனா கெஸ்டர்ஸ், இல்லைனா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? எம்ப்ளம்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டலன், தம்ஸ் அப் கொடுக்குறது, சூப்பர்னு சொல்கிறது, கை காமிப்போம் இல்லையா, அப்படி பண்ணுறது தான் வந்து என்னது எம்ப்ளம்ஸ். தென் இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னா அக்கம்பனி ஸ்பீச். ஓகேவா? அஃபெக்டிவ் டிஸ்பிளேஸ் அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கிறது. ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா டைம் டேக்கிங் பிஹேவியர். ஓகேவா? அடாப்டர்ஸ் அப்படின்னா நகம் கடிப்பாங்க, இல்லைன்னா தலையில் கை வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஓகேவா? அண்ட் அஃபெக்ட் டிஸ்பிளேஸில் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காமிக்கிறப்போ ஒரு வேளை கோவமான ரியாக்ஷன் காமிக்கலாம், ஆங்கராக இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் காமிக்கலாம், சேடாக இருக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்கிறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தென் பேரா லாங்குவேஜ் அப்படிங்கிறது வோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது வோக்கல் அப்படின்னா தொண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் இருக்குது தெரியுமா, அதுதான் இது பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் பேரா லாங்குவேஜ்னு என்னென்னா பார்த்தோன்னா வாய்ஸ் குவாலிட்டி, வாய்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாய்ஸ் செக்ரியேஷன்ஸ், வாய்ஸ் குவாலிஃபையர்ஸ். வாய்ஸ் குவாலிஃபையர்ஸ் அப்படின்னா ரிதம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது. இதுவே வாய்ஸ் செக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறது. வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னா சவுண்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறது. வாய்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் வாய்ஸ் சொல்கிறது தெளிவாக இருக்கா, வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்கும்படி இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது. வாய்ஸில் வேறு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சவுண்டில் வேறு என்ன, பேரா லாங்குவேஜில் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ஸ், இன்டேஷன், பிச், ப்ரொனவுன்சேஷன், அசன், பாசஸ், வால்யூம் வேரியேஷன், ஸ்பீக்கிங் ஸ்பீட், மிக்சட் சிக்னல், வேர்ட் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வரும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னா அவங்க ஆணா பெண்ணாங்கிறது, அவங்க ட்ரெஸ் பண்ணுறது, க்ளோத் பண்ணுறது, அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களோட ஸ்கின்னோட கலர், பாடி ஷேப், ஹைட்டு, வெயிட்டு, மேக்கப், இது எல்லாமே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வரும். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா டீகோரேட்டிவ் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு.
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், ரிங்ஸாக இருக்கலாம், டேட்டூஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இது இந்த இடத்துல உள்ளவங்க. இப்போ பழங்குடியினர் அப்படின்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு புரியும், ஓகே இவங்க வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். தென் வந்து இந்த குடுகுடுப்புக்காரங்கெல்லாம் வரும்போது அவங்க ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப இவங்க இந்த தொழிலில் இருக்காங்க, இல்லைன்னா இவங்க இந்த இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகேவா? தென் affect displays come under paralanguage component of communication. affect displays வந்து paralanguageல வராது, கைனசிக்ஸில் வரும். ஓகேவா? ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸை பற்றின படிப்பு பேர் தான் ப்ராக்சிமிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்பேஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் படிக்கிறது ப்ராக்சிமிக்ஸ். அண்ட் இதில் பார்த்துக்கோங்க, இன்டிமேட் ஸ்பேஸ் அப்படின்னா 0 to 2 feet வரைக்கும் இருக்கும். 2 பேர் வந்து ஹக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு கையை கட்டிச்சிட்டு பக்கத்தில் நின்று பேசுகிறது வந்து இன்டிமேட் ஸ்பேஸ். அது தாண்டி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது 2 to 4 feet இருக்கும். இப்போ ஃபேமிலிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறது. அதை தாண்டி சோஷியல் ஸ்பேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் நின்று பேசுகிறது, ஒர்க்கர்ஸ் பக்கத்தில் நின்று பேசுகிறது, இதெல்லாமே வந்து சோஷியல் ஸ்பேஸ். இது ஒரு 4 to 12 feet வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் அது 12 feetக்கு மேலே தான் இருக்கும். ஃபார்மலாக ஒரு பார்க்கில், ஒரு சிட்டியில், ஒரு பப்ளிக் பிளேஸில் உட்காந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் இல்லையா, அது வந்து இந்த ஸ்பேஸ். தென் ஹாப்டிக் அப்படின்னா என்னது? சென்ஸ் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்டிக் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டச்சுன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் தொடுறது வந்து வார்ம் டச் அப்படின்னு பேர். ப்ரொஃபஷ்னல் கிட்ட தொடுறது வந்து ஃபங்க்ஷனல் டச். சோஷியல் வந்து பொலைட் டச். லவ் இன்டிமசி டச். அக்ரெசிவ் ஸ்லாப்ஸ். ஓகேவா? அண்ட் க்ரோனமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் யூஸ் ஆஃப் டைம். ஸ்டடி ஆஃப் யூஸ் ஸ்பேஸ் என்னது? ஸ்டடி ஆஃப் ஸ்பேஸ் வந்து ப்ராக்சிமிக்ஸ். ஸ்டடி ஆஃப் யூஸ் ஆஃப் டைம் பற்றி படிக்கிறது க்ரோனமிக்ஸ். ஓகேவா? ஹாப்டிக்ஸ் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டச். தென் க்ரோனமிக்ஸ் அப்படின்னா நம்ம டைம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். அவங்க அந்த டைம் யூஸ் பண்ணுறது வேறையாக இருக்கும். அப்படி தானே? ஸோ அண்ட் இந்த ஸ்டடி ஆஃப் யூஸ் ஆஃப் டைமில் வந்து ஓக்லிசிஸ் அண்ட் ஓல்ஃபேக்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஓக்லிஸ் அப்படின்னா ஐ கான்டாக்ட் அண்ட் ஓல்ஃபேக்டிக்ஸ் அப்படின்னா ஸ்மெல், நோஸ் வந்து வேலை பார்க்குறது. தென் க்ரோமேட்டிக்ஸ் அப்படின்னா யூஸ் ஆஃப் கலர்ஸ். ப்ராக்சிமிக்ஸ் தான் யூஸ் ஆஃப் டைம். க்ரோமேட்டிக்ஸ் அப்படின்னா கலர். ஓகேவா? கொனடேஷன், கலர்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது டிபெண்டிங் பண்ண கல்ச்சர். ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெட் அப்படின்னா வெட்டிங் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணி வச்சுருப்பாங்க. தென் வந்து டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பிகாஸ் இட் இன்வால்வ் ஸ்பீக்கிங். டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வெர்பல்னு சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. ஓகேவா? இன்வால்வ் பேரா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? டோன் ஆஃப் வாய்ஸ்ங்கிறது பேரா லாங்குவேஜில் தானே வரும். It is possible for verbal and non-verbal cues to contradict each other. True. A great deal of intimacy is communicated between two people when they engage in their social space. Social space கிடையாது, intimate spaceல. Illustrators under kinetics often stand alone to convey the message. False. Accompany speech. அவங்க வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, accompany the speech-ஆக இருப்பாங்க. Color as the means of communication has meaning that mostly emitted from one's own educational background. எஜுகேஷன் பேக்ரவுண்டில் வந்து கலர் இருக்காது, கல்ச்சரல் பேக்ரவுண்டில் தான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். தென் ரெட்ரோரியல் தியரி. ரெட்ரோரியல் தியரி அப்படின்னா அரிஸ்டாட்டில் மாடல் பற்றி வரது தான். இது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் டீச்சரால் உபயோகப்படுத்தப்படும். ஸோ இதில் வந்து எத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ் இருக்கும். எமோஷனல் இண்டாக்டாக இருக்கும். பர்சனலாக அந்த பிள்ளைங்கக்கிட்ட டச் வச்சுக்கிறது. அதாவது பர்சனலாக டச்னால் நல்ல விதத்துக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது. பர்சனலாக அவங்க ஏதாவது விஷயத்தில் லோவராக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுவாங்க, அதில் நம்ம சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி டீச்சர்ஸாக ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரெக்டோரியல் தியரியில் வரும். இங்கே வந்து ஸ்பீக்கர் ஓரியன்டேஷனாக இருப்பாங்க. நம்ம பேசுகிற விதம், டோனாக இருக்கலாம், அந்த லாஜிக்காக இருக்கலாம், அது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். அதுதான் எத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ். அண்ட் செமோட்டிக் தியரி அப்படின்னது ஸ்டடி ஆஃப் சிம்பிள்ஸ். ஒரு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுறது. இப்போது அந்த சிம்பிள் வந்து ஒரு கண்ட்ரியில் மொத்த எந்த இடத்துல போய் அந்த சிம்பிளை காமிச்சாலும் அதுக்கு பதில் எல்லாருமே சேமாக தான் கொடுப்பாங்க. இப்போது மெயிலுக்கு ஃபீமேலுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா?
தென் டினோட்டேஷன் அண்ட் கொனோட்டேஷன். டினோட்டேஷன் அப்படின்னா லிட்ரல் மீனிங் ஆஃப் அ சைன். ஒரு விஷயத்தோட ஒரு விஷயத்தை பார்த்தாவே அதோட அர்த்தத்தை பார்த்து நம்ம பயந்துருவோம் அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பிளட். ஓகேவா. கொனோட்டேஷன் அப்படின்னா ஹிடன் இன்சைட் பிக்சர். அதை நம்ம பார்த்த உடனே நமக்கு புரியாது, அதுக்குள்ளால நம்ம போய் பார்த்தா தான் இது எந்த மாதிரி புக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் புக்கு. தென் நெமட்டோலாஜிக்கல் தியரி. இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிறது. ஓகேவா. கான்ஷியஸ்னஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்போம்ல, அதை சொல்கிறது. தென் சைபர்நெட்டிக் தியரி அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டோட கனெக்டில் உட்காந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிறது. ஸோ இன்றைக்கி கிளாஸ் அதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.